எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில் தொழில் நல்லா போகணும்னு நினைப்பீங்க. மெயினாக தொழில். அப்போ இந்த தொழிலை வந்து 10ஆம் இடம் தானே நம்மளுடைய ஜாதகத்தில். 10ஆம் இடம் நல்லா இருக்கணும். அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்? எல்லாருமே ஜோதிட ரீதியாக நிறைய பலன்களை கேட்டிருப்பீங்க. ஆனால் தாந்திரிக ரீதியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். சரி, நம்ம லக்கணத்தை எடுத்துக்கிடுவோம். சரிங்களா? மேஷ லக்கணத்துக்கு 10ஆம் இடம் எது சார்? கொஞ்சம் மேஷ லக்கணத்துக்கு 10ஆம் இடம் மகர லக்கணம். மகர லக்கணத்தும் அந்த மாதம் தமிழ் மாதம் என்ன மாதம் வரும்? மகர லக்கணம் அன்னைக்கு அந்த மாதம் என்ன தை மாதம் வருமா? தை மாதம் வருமா? அப்போது தை மாதம் நடக்கக்கூடிய தேர் திருவிழாவில் கலந்துக்கிட்டு அந்த தேரை வடம் பிடிச்சி இழுத்து விட்டிங்கன்னா உங்கள் தொழில் ஓட ஆரம்பிச்சிடும். புரியுதா? பரிகாரம் ஈஸியாக இருக்கா? என்னென்னா, நம்ம தொழிலை நடத்தணும், அந்த தொழில் ஓடணும்னா எப்படினாலும் அந்த தேரை இழுத்து விட்டால் எங்கே வந்து நிற்கும்? மறுபடியும் நிலைக்கு வந்துடும்ல. யாராவது இழுத்து விட்டுருவாங்கல்ல, நம்ம மட்டும் இழுக்க முடியாதுல்ல. அப்போது ஒவ்வொரு மாதத்தினுடைய நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கிடைக்காது, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. கவனிச்சிங்கன்னா இன்னும் நிறைய டிப்ஸு சொல்லலாம். புரியுதுங்களா? அப்போது உங்களுடைய லக்கணத்தை இப்போ இங்கே யாரோ ஒருத்தரோட லக்கணம் சொல்லுங்கள். ரிஷப லக்கணம். அப்போ உங்களுக்கு மேஷ லக்கணம். சித்திரை மாதமா? சித்திரை மாதம் எங்கே தேர் திருவிழா நடக்கும்? மதுரை சித்திரை திருவிழா நடக்குமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சித்திரை மாதம் நடக்கக்கூடிய தேர் திருவிழாவில் கலந்துக்கிட்டு அந்த தேரை இழுத்து விடணும். அப்போ உங்கள் தொழில் நல்லா போகும். இப்போ நான் சிம்ம லக்கணம், எனக்கு 10ஆம் இடம். சிம்மத்துக்கு 10ஆம் இடம் என்னங்க? ரிஷபமா? ரிஷபம் தானே? இல்லை அதை மாற்றி கீத்தி சொல்லிட்டேனா? ஏன்னா எனக்கு ஜோதிடம் தெரியாது, அதனால். சரியா? அப்போ ரிஷப லக்கணம். அப்போ ரிஷப லக்கணத்தினுடைய மாதம் வைகாசி மாதமா? பழனியில் நடக்கக்கூடிய வைகாசி விசாக தேர் இழுத்து விட்டுட்டு தான் வந்திருக்கேன். இப்போது வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகனுடைய பிறந்தநாளா? அப்போது அந்த வைகாசி மாதம் அந்த விசாகத்தில் அந்த தேரை இழுத்து வந்ததுக்கப்புறம் தொழில் நல்லா போகும். இப்படி நம்ம தொழில் நல்லா நடக்கணும், ஓடணும் அப்படின்னா இந்த லக்கணத்திலேருந்து கரெக்டாக நம்மளுடைய லக்கணத்திலேருந்து 10ஆம் இடத்தை எடுத்துக்கங்க. லக்கணத்திலேருந்து யார் வந்தாலும் சரி, ஒரு லக்கணத்திலேருந்து அந்த 10ஆம் இடத்தை எடுத்து அந்த தேரை இழுத்து விடுங்க. கண்டிப்பாக அந்த தொழில் நல்லா நடக்கும். இது வந்து தொழிலுக்கு. சரிங்களா? இதையே இப்போ இந்த ஊரில் இருக்கல, சென்னையே ராசி மண்டலமாக ஒரு ஜோதிடர் பிரிச்சிருப்பார். நீங்கள் இருக்க ஊரை என்னைக்காவது ராசி மண்டலமாக பிரிச்சிருக்கீங்களா சார்? வேலை மாவட்டத்துலேருந்து யார் வந்திருக்காங்க? சென்னை அல்லாது பாண்டிச்சேரி. ஓகே, இது வேறு மாநிலம். ஏன்னா யூனியன் பிரதேசம், அதனால் இது மாநிலம். மாவட்டம் சொல்லுங்கள் சார். காஞ்சிபுரம் சார். சூப்பர். இப்போது சென்னைக்கும் காஞ்சிபுரத்தையும் உங்கள் ராசி கட்டத்தில் சரிங்களா பிரிச்சுக்கணும். நீங்கள் தொழிலில் வளரணும், டெவலப் ஆகணும் அப்படின்னா அந்த ஊரை காஞ்சிபுரத்தை ராசி கட்டமாக பிரிங்க. காஞ்சி காமாட்சி அம்மனுடைய இதை வந்து கிரக ரீதியாக என்ன எடுத்துக்கலாம்? நம்ம காமாட்சி அம்மன் என்ன கிரகம்? எப்படி சுக்கிரன் ஆகும்? காமாட்சி சுக்கிரனா? கரெக்டாக சொல்லுங்கள். இதில் உங்களுக்கு ஒரு விஷயம், இதனால் உங்களுக்கு நல்ல பயனடைவீங்க. சரி, இந்த ஏரியா இருக்குல்ல, இது திருவல்லிக்கேணி தானே? இந்த திருவல்லிக்கேணி தானே? இந்த ஏரியாவில் யார் அதிகமாக இருப்பா? பிராமின்ஸ். அப்போ இந்த ஏரியா குரு தானே? இந்த ஏரியாவை ஏன் தனுசாக வைக்கக்கூடாது? தனுசு விட வைக்கலாம்ல. ஆனால் இந்த ஏரியாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது பீச்சு. ஏன் மீனை விட வச்சுக்கலாமே? வைக்கலாமா வைக்கக்கூடாதா? வைக்கலாம். ஏன்னா இது மீனம். சரிங்களா? அப்போ இந்த மீனம் அப்படி ஒவ்வொரு ராசியாக உங்கள் ஏரியா பகுதியை பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஏரியாவில் குடியிருக்கணும். உங்கள் ஜாதகத்தில் சார் எனக்கு செவ்வாய் நல்லா இருக்குது சார் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்? சென்னையில் செவ்வாய் சம்மந்தப்பட்ட ஏரியா எது?
ஹாஸ்பிட்டல் எங்கே நிறையா இருக்குது, மெடிக்கல் காலேஜ் எங்கே நிறையா இருக்கோ அதெல்லாம் செவ்வாய் சம்மந்தப்பட்ட இடம் தானே. புதன் சம்மந்தப்பட்ட இடத்த நம்ம என்ன வக்கீல்களும் கோர்ட்டுகள் இதெல்லாம் இருந்துன்னா புதன் சம்மந்தப்பட்ட இடம்னு சொல்கிறோமா? அப்போ இப்போ நம்ம திருவள்ளிக்கணி நம்ம மீனத்தில் எடுத்துக்கிட்டோமா, குருவோட வீடு தானே. அப்போ தனுசுனா இப்போ என்ன, தொழில் செய்யக்கூடிய இடம் எங்கே, சனி. அப்போ கும்பத்துக்கும் மகரத்துக்கு எங்கே எடுத்துக்கணும், அம்பத்தூர், ஓரகடம், இதெல்லாம் வந்து இந்த ஏரியாவுக்குள்ள வந்துடுதா, தொழில் செய்கிற இடங்களாக வந்துடுதா. சனினா தொழில் தானே. அப்போது உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த இடத்துல குடியிருக்கணும், அந்த ஏரியாவில் அந்த தொழில் நடக்கணும், இல்லை அந்த தொழில் சம்மந்தப்பட்ட இடம் இருக்கணும். இப்போ எப்படி நம்ம இந்த லக்னத்துலேருந்து 10ஆம் இடத்துல இந்த தேரை இழுத்து விட்டால் நம்ம தொழில் ஓடுமோ, நம்ம நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னா இந்த ஏரியாவில் நம்ம இருக்கணும். இப்போ நான் சென்னையிலேருந்து இங்கே வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் பார்க்குறேன்னா டி நகர்லாம் பார்ப்பேன். ஏன் டி நகரில் பார்க்குறேன் சார்? அப்படி இல்லை, நிறைய பணம் புழங்கக்கூடிய இடம், பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் சந்திக்கக்கூடிய இடம், எப்போவுமே வியாபாரம் நடக்கக்கூடிய இடம், 24 hours வியாபாரம் நடக்கக்கூடிய இடம். அப்போ என்னோடய தொழில் நல்லா டெவலப் ஆகணும்னா நான் எங்கே வந்துருக்கணும், டி நகரில் தான் இருக்கணும். இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் எங்கே போய் இருக்கணும், ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கணும். புரியுதா? யார் அந்த அறிவாளி? ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா எல்லோரும் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கணும். இல்லை இல்லை இல்லை, அந்தந்த ஊர் தான் வைப்ரேஷன். புரியுதுங்களா? ஐயா வணக்கம்மா. இப்போது இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிரிப்பாக ஒரு காமெடியாக இருக்கலாம், ஆனால் ஒரு தடவை ஆக்டிவேஷன் பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் சொல்லுவீங்க என்னடா என்ன ஊர், இந்த இடத்துல போய் இந்த இடம் இருந்தால். ஒருத்தனை ஜாதகத்தில் டைம் சரியில்லை சார், எனக்கு அந்த கிரகம் நல்லா இல்லை, இந்த கிரகம் நல்லா இல்லைன்னு. சரிங்களா? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தா முகுந்தன் முரளி ஐயா அவருக்கு. ஏன்னா அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஆ கேட்குறீங்களா? சரி, 4 பேர் கேட்டால் போதும். சரியா? இல்லை இல்லை, அமைதியாக இருந்தால் நிறைய விஷயங்களை கொடுக்கலாம்ல, அதுக்கு தான். ஐயா சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்காங்கய்யா. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கை தட்டுங்கய்யா. பாருங்க எத்தனை பேர் கை தட்டுறாங்க, அதை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சரி, இன்னொரு முறை கை தட்டிடுங்கய்யா. இப்போ பேச சொல்கிறீங்களா, இல்லை ஒன்று தடவை கை தட்டு சொல்லட்டுமாங்க? இப்போ நம்ம ஸ்டைலில் பேசினா தான் நமக்கு சரிப்பட்டு வரும் போலக்கு. சாஃப்டாலாம் ஹேண்டில் பண்ணக்கூடாது. இப்போ என்னென்னா இதை தொழில் இதை பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் தொழிலை சார்ந்து ஜோதிடமும் இருக்குது. ஒரு தொழில் நடத்துகிறீங்க, அந்த தொழிலில் ஜோதிடத்துக்கு சம்மந்தம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாதுல்ல. நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பரிகாரம்னா எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் அடிக்கடி என்கிட்ட ஒரு நண்பர் வந்து கேட்டார், சார் எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, நான் பார்த்து ஜாதகத்தில் புதன் அவருக்கு பிரச்சனையாக இருக்குது. நான் கேட்டேன், அமாம்சா போட்டு குளிக்கிறீங்களான்னு கேட்டேன். புதன் பிரச்சனையாக இருக்குன்றாரு, எனக்கு அமாம்சா போட்டு குளிக்கிறீங்களா அப்படின்னு. அப்போ அவர், ஆமாம் சார் அமாம்சா போட்டு தான் குளிக்கிறேன் அப்படின்னாரு. நீங்கள் என்னென்னா உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் பியர் சோப் போட்டு குளிங்க அப்படின்னு. இப்போ பிஸ்னஸ் நல்லா நடக்குது. புரியுதா? நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு முதற்கொண்டு பரிகாரம் இருக்குது, யூஸ் பண்ணுற செப்பல் முதற்கொண்டு பரிகாரம் இருக்குது. செப்பலுமே பிராண்டடு, எந்த பிராண்டு செப்பல் யூஸ் பண்ணால் நம்ம நல்லா இருப்போம்னு இருக்குது. சிம்ம லக்கணம் அப்படின்னா க்ளோசிங் செப்பலும் உட்லேண்ட் செப்பலும் தான் யூஸ் பண்ணணும். வெளியில் நம்மளுடைய விரல்களும் கால்களும் தெரியக்கூடாது. மேஷ லக்கணம் அப்படின்னா ப்ரௌன் கலர் செப்பல் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்குமே என்ன செருப்பு யூஸ் பண்ணணும்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஏன் என்கிட்ட வந்தால் ஜெயிக்கிறாங்கன்னா இதான் காரணம். என்கிட்ட ஒருத்தர் வர்றாங்க, சார் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்றாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், பிரச்சனைலாம் இன்னையோட சரியாக போச்சு அப்படின்னு. எப்படி சார் அப்படின்னாங்க. இவங்க என்ன கார் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். சார் நான் மாருதி சுசுகி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா. அப்படியா, சரி ரைட்டு. ஜாதகத்தை எடுத்து பார்த்தேன், என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல அவருக்கு குரு நல்லா இருக்கார், குரு நல்லா இருக்கார். என்ன கார் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டார். சார் இப்போ உள்ள சூழ்நிலைக்கு உங்களால் புது கார் எடுக்க முடியாது, பழைய கார் எடுக்க வேணாம், இந்த மாருதி காரை கொடுத்துருங்க. காரே 3 மாதத்துக்கு வேண்டாம், காரே 3 மாதத்துக்கு வேண்டாண்ணே. 3 மாதம் கழிச்சு சார் இப்போ கார் எடுக்கலாம். என்ன கம்பெனி எடுக்கலாம்னா ஸ்கோடாவில் எடுங்க அப்படின்னு.
அவர் ஸ்கோடாவில் எடுத்ததுக்கப்புறம் அவரோட ஆஃபீஸில் இப்போ அவரை சிங்கப்பூர் கூப்பிட்டாங்க. ஒரு வருஷமாக சிங்கப்பூருக்கு போகணும்னு போக முடியல. புரியுதுங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் அந்த இடத்துக்கு போயிடுறார். என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுற காரு. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. உங்களுக்கு லைஃப்பில் எப்போவுமே ஒரு சின்ன குறை இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னு சொல்லுங்கள்? நம்ம குளிக்கிறோம்ல, அந்த பாத்ரூமில் கொஞ்சம் குறை தண்ணி வச்சுட்டு வருவீங்க. அந்த குறை தான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு குறையாவே இருக்கும். வைக்கக்கூடாது, வைக்கவே கூடாது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த குறை தண்ணி கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த நாளும் உனக்கு நல்ல நாள் இல்லைன்னு அர்த்தம். இது நிறைய பேருக்கு தெரியாதுல்ல. நார்மலாக போவாங்க, அரைகுறையாக குளிச்சுட்டு 5 நிமிஷத்தில் அப்படியே தண்ணி வச்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் கிளியர் பண்ணிட்டு வரணும். இது ஒரு விஷயம். சரி சார், காரில் இவ்வளோ விஷயம் இருக்குது. அதை தாண்டி பைக்கு. ஒருத்தர் ஜாதகத்தில் என்ன கிரகம் நல்லா இருந்தால் எந்த கம்பெனி பைக் வச்சுருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குது. ஓட்டுற பைக்குமே பிராண்டு, அது ஒரு கம்பெனி தானே. நம்மகிட்ட ஒரு பைக் வந்து ஒரு 15 வருஷம் 10 வருஷமாக அது இருக்கும்ல, அது ஒரு நிலையான சொத்து தானே. ஒரு வீடு எப்படி நிலையான சொத்தோ, ஒரு பைக்கு கார் இதெல்லாம் நிலையான சொத்து தானே. அப்போ ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த கிரகத்தினுடைய கம்பெனியில் பைக் எடுக்கணும். இப்போ பள்ளியனை யூஸ் பண்ணுற கேமராவுமே எந்த கம்பெனியில் எடுக்கணும்னு இருக்குது. அவர் தொழில் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும்னு இருக்குது. ஒவ்வொரு கம்பெனியும் அதனுடைய வேகத்தை வச்சு தான் இருக்குது. நம்ம என்ன சட்டை போடுறோன்னு முதற்கொண்டு பார்க்கணும். ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் எல்லாருமே சாம்சங் மொபைல் வச்சுருப்பீங்க, இல்லை ஐஃபோன் வச்சுருப்பீங்க. யாரோ ஒரு சிலர் தான் விவோ, ரியல்மி இந்த மாதிரி சில கம்பெனிஸ்லாம் வச்சுருப்பீங்க. ஆனால் இதனால் என்ன யூஸ்ன்னு முதல்ல பார்க்கணும். மார்க்கெட்டில் எது பீக்கில் இருக்கோ அந்த பிராண்டை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம பீக்கில் போக முடியும். புரியுதுங்களா? நம்ம பிராண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம முதல்ல பிராண்டாக இருக்கணும். எல்லோரும் நினைக்கிறது என்னென்னா, நான் ஜோதிடத்துறைக்கு வந்துட்டேன், ஜோதிடம் கற்றுக்கிட்டேன். அது இல்லை விஷயம். இங்கே எல்லாருமே ஜோதிடம் கற்றுக்கிட்டு தான் இருப்போம் கடைசி ஆகிற வரைக்கும். முழுசாக யாரும் கற்றுக்கவே முடியாது. கிரகம் நீ என்ன உருண்டு நீ எவ்வளோ விஷயத்த யூடியூப்லேயோ அல்லது டிவிலேயோ கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் ஒரு 6 மாதம் கொடுக்கலாம், 1 வருஷம் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் கொடுக்க முடியாது. கிரகம் நினைக்குமா, என்ன இவன் இருக்கிறத எல்லாம் கொடுத்துட்டே இருக்கான், அப்போ இவன் ஈஸியாக அப்புறம் எப்படி, அப்போ கிரகத்தினுடைய தண்டனையை அனுபவிக்க முடியாமல் போயிருமே. கிரகம் கொடுக்கக்கூடிய தண்டனையை அனுபவிக்க முடியாமல் போயிருமே. அதனால் ஜோதிடர்களும் ஒரு சில இடத்துல கிரகத்தை எப்படி நம்ம தெளிவாக ஏமாற்றணும்னு கற்றுக்கணும். கிரகத்தை ஏமாற்ற கற்றுக்க தெரிஞ்சவன் தான் உண்மையான தாந்திரிகவாதி. நான் ஜோதிடம் அல்ல, இப்போவும் சொல்கிறேன், நான் ஜோதிடம் அல்ல. எனக்கு கிரகத்தை ஏமாத்துற மாதிரி தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு என் குருநாதர். என்கிட்ட வந்தால் என்னென்னா, இங்கே வா, இதை பண்ணு, அதை பண்ணு, ஒரு சிம்பிளாக ஒரு பரிகாரம்லாம் சொல்லி இன்றைக்கி வேறு லெவல் சக்ஸஸ்லாம் இருக்குது. சொல்லியிருப்பேன், நிறையா டிவி சேனல்லையும் சொல்லியிருப்பேன், 2 பச்சை மிளகா போதும்னு. இன்றைக்கி அதெல்லாம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, சக்ஸஸான இடத்துல இருக்காங்க. எளிமையான பரிகாரம் தான் நம்மை ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் வைக்கும். நான் எந்த பெரிய டிவி சேனல்லையும் பேட்டி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? போய் கொடுக்கலாம் பெரிய பெரிய சேனலில், காசு தானே. பெரிய சேனலில் பேட்டி கொடுக்குறது பெரிய விஷயம் இல்லை. சரக்கு எத்தனை நாளைக்கு உங்ககிட்ட இருக்கும்? நீ நிம்மதியாக ஒரு டீ கடையில் டீ குடிக்க முடியாது. நான் இப்போ காரை நிப்பாட்டிட்டு இந்த அப்படி மெயின் ரோட்டில் இறங்கி ரோட்டு கடையில் ஒரு டீ சாப்பிடுவேன். இதே கொஞ்சம் பிரபலமாகிட்டேன்னா என்னால் அந்த டீ சாப்பிட முடியுமா? புரியுதா? ஜோதிடத்தில் சரக்கு ஒரு அளவுக்கு தான் வச்சு மக்களுக்கு கொடுக்கணும். அதிகமான போதையை கொடுத்துட்டிங்கன்னு வைங்களேன், மக்களுக்கு என்னென்னா இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும். மக்களுக்கும் தேவையான விஷயத்த கரெக்டாக கொடுக்கணுன்னு தான் சொல்கிறேன். சார் நான் இந்த கோயிலுக்கு போகிறேன் சார், அந்த கோயிலுக்கு போகிறேன், இவ்வளோ பரிகாரம் பண்ணுறேன். இப்போ ஒரு கோயில்னு எடுத்துக்கங்களேன், நம்ம 12 ராசிக்கு 12 கோயில் இருக்குது, 12 லக்கணத்துக்கும் 12 கோயில் இருக்குது, 27 நட்சத்திரத்துக்கும் கோயில் இருக்குது, நம்மளுடைய தசாபதிக்கும் கோயில் இருக்குது, முடக்குக்கும் கோயில் இருக்குது, வைநாசிக நட்சத்திரத்துக்கும் கோயில் இருக்குது, எல்லாத்துக்கும் கோயில் இருக்குது. ஜோதிடருக்கு எங்கேயாவது ஒரு கோயில் இருக்கா?
கர்ம பலனை வாங்கி கொள்கிற ஜோதிடருக்கு ஏதாவது ஒரு ஊரில் கோயில் இருக்கா? ஏன்னா நவகிரகங்களை நம்பி தான் இந்த தொழில் பண்ணுறோம். யாரை நம்பி? நவகிரகங்களை நம்பி தான் இந்த தொழில் பண்ணுறோம். அப்போ ஒவ்வொரு ஜோதிடரும் ஒருத்தருக்கு கர்மா, நீங்கள் வந்து அவங்க ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 7% கர்மாக்கள் வந்து உங்களுக்கு வருமா அவங்ககிட்டேருந்து. 7%. இந்த கர்மா வந்து பாருங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்குமா. ஒரு நாளைக்கு 100 ஜாதகம் பார்த்தாலும் சரி, 10 ஜாதகம் பார்த்தாலும் சரி, 5 ஜாதகம் பார்த்தாலும் சரி, இந்த கர்மா சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் என்னடா அது நமக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது, நம்மளை நம்பி வர எல்லாருக்கும் நல்லது நடக்குது அப்படின்னா உனக்கு கர்மா நிறைய சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். என்ன பண்ணணும்? 3 மாதம் ஒரு முறை ஒரு அருவியில் தலையில் உப்பு வச்சு குளிச்சிடணும். தலையில் உப்பு வச்சு குளிச்சிடணும். இதே ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஸ்தானம் இருக்குது. இப்போ ஐப்பசி மாதம்னா துலாஸ்தானம் சொல்கிறோமா? எல்லா ஜோதிடரும் கட்டாயம் துலாஸ்தானம் பண்ணணும். யாருமே அது பண்ணுறதில்ல. என்னங்க? சிம்பிளாக வேணுமா? இப்போ ஒவ்வொருத்தரும் உண்மையாகவே நான் காஸ்ட்லி ஜோசியர், சிம்பிளாக சொல்லணும்னா கொஞ்சம் செலவாகும். ஏன்னா ஆமாம், ஏன்னா நம்மகிட்ட இருக்க விஷயத்தை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம சும்மா கற்றுட்டுலாம் வரமாட்டோம். நான் என்றைக்கே அதை இலவச வகுப்பு போட்டு பார்த்துருக்கீங்களா? இல்லை ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு பார்த்துருக்கீங்களா? எதுவுமே இருக்காது. நான் எல்லாத்தையும் சொல்கிறேன்னா நான் எதையுமே சும்மா தரமாட்டேன். எனக்கு என்னுடைய வாடிக்கையாளர் எதுவும் சும்மா கொடுத்தா நம்ம கொடுக்கலாம். ஜோசியரை பார்க்க வரும்போது ஒரு வெத்தலை பார்க்காத வாங்கிட்டு வரணும். நான் தான் உனக்கு ஆன்லைனில் பணம் போட்டேன்ல, ஜாதகம் பாரு. புரியுதுங்களா? இதுதான் சொன்னேன், இந்த கர்மா சேர்றதுக்கு சொல்கிறேன். இந்த கர்மா சேர்றது 7% சொன்னேன். அப்போ என்ன பண்ணோம்? அருவியில் குளிக்கணும், இல்லைன்னா ஐப்பசி மாதம் துலாஸ்தானம் பண்ணணும். இதை பண்ணிட்டாலே நமக்கு கர்மா வராது. எந்த ஜோதிடரும் எம்பி ஆகலை, எந்த ஜோதிடரும் மந்திரி ஆகலை, எந்த ஜோதிடரும் முதலமைச்சர் ஆகலை. புரியுதுங்களா? என்ன காரணம்? மற்றவனோட கர்மாவை நம்ம வாங்குறதுனால. வரவனுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு அவன் பிரச்சனையை நம்ம சமக்கிறோம். மோதினையா வேறு அடுத்து எலெக்ஷனில் நிற்க போகிறதா கேள்விப்பட்டேன். அது யாருக்கு போட்டியான்னு தெரியல, பள்ளிப்பாளையத்தில் நிற்கிறாராம். 2 ஓட்டு தான் விழுகுமா? அப்படிலாம் அவர் என்றைக்கு அரசியல் வந்து ஜோதிடர்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா இதுவே பெரிய அரசியல். நீங்கள் இன்னொரு அரசியலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா மொத்த பேரையும் முடிச்சிடுவீங்க. புரியுதுங்களா? அப்போது வாழ்க்கையில் ஒவ்வொரு பரிகாரமே ரொம்ப எளிமையாக எடுத்துக்கணும். சோப்புலேருந்து சீப்பு வரைக்கும் பரிகாரம் இருக்குது. நம்மகிட்ட ஏன் ஒரு கிளைண்ட் வந்தால் சக்ஸஸ் ஆகிறாங்கன்னா இதான் காரணம். இப்போது ஐயா வந்து ஒருத்தருக்கு என்னுடைய கிளைண்ட்டுக்கு ஐயா ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாரு. மணிமுருகேசன் ஐயா எனக்கு முந்தா நாள் தான் அது தெரியும். ஃபோனில் சொன்னார், ஐயா நான் இந்த மாதிரி மணிமுருகேசன் ஐயாட்ட கேட்டேன், நீங்கள் ஃபோன் எடுக்கலை. அவர் எனக்கு ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாரு, பணம்லாம் வேணாம் அப்படின்னாரு. இல்லை நீங்கள் இதுக்காக உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் சொல்லி இப்போ அவர் நல்லா பிஸ்னஸ் ரன் ஆகுது. ஆனால் அவர் பொண்ணு டாக்டருக்கு நான் தான் படிக்க வச்சேன் சொல்லியிருப்பாரு. அவங்க பையனுக்கு பேங்க்கில் வேலை வாங்கி கொடுத்தேன். இவ்வளோ விஷயத்தையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நான் இப்போ சொன்னேன், என்னை தொடர்பு கொள்ள முடியாதனால நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன், ஐயா நீங்கள் ஃபஸ்ட்டு தாந்திரிகம்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டா ஜோதிடர்கிட்ட போகாதீங்க, ஜோதிடர்னு பார்க்க ஆரம்பிச்சா தாந்திரிகர்கிட்ட வராதிங்க. புரியுதுங்களா? நாங்கள் கிருஷ்ணன் மாதிரி, அண்ணன் சகாதேவன் மாதிரி, அவ்வளோ வித்தியாசம். அதுதான் சொல்கிறேன். இல்லை அவர் நேர்மையானவருங்க. இந்த குருநாதரா? சரி சரி, பார்த்தீங்களா குருநாதரே வணக்கம். அதுதான் கிருஷ்ணர் டு கிருஷ்ணர், நாட்டாம டு பங்காளி, பங்காளி டு நாட்டாம. சரிங்களா? இப்போது நம்ம திருமணம் எல்லாருக்குமே திருமணத்துடைய பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும்ல, எல்லாருக்குமே இருக்கும். சார் 30 வயசு ஆயிடுச்சுன்னு கல்யாணம் ஆகலை, என்னையே பல பேர் பேசுனாங்க. 33 வயசு எருமை மாடி இருக்கியா இன்னும் பொண்ணு கிடைக்கலன்னு. உண்மைதாங்க. ஆனால் 60 வயசுன்றது பெரிய வயசு, கிளம்பிடுவான் இன்ன காலகட்டத்தில்.
அந்த காலத்தில் 15 வயசுலேயே கல்யாணம் பண்ணான், 120 வயசு ஒரு தசாபுத்தியை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு வாழ்ந்தான். இப்போ 40 வயசில் கல்யாணம் பண்ணி 70 வயசில் கிளம்பிடுவான். புரியுதுங்களா? ஏன்னா இன்றைக்குள்ள காலகட்டம் அப்படி. ஆனால் இந்த 30 வயசு சார் திருமணமே ஆகலை, எங்கே பாரு நோட்டத்துக்கிட்டே போகிறேன் சார், அவங்க ஒரு பரிகாரம் இவங்க ஒரு பரிகாரம், ஆக மொத்தம் பரிகாரம் பண்ணி கடன் தான் சார் ஆச்சு. இது எல்லாருக்கும் உண்டானதானே? எல்லாருமே கிளம்பிடுவோம் சார், திருமணம் ஆகலைன்னு. முதல்ல எந்த வயசில் திருமணம் பண்ணணுன்னு முதல்ல ஜாதகர்கிட்ட போய் ஜோதிடர்கிட்ட கேட்க மாட்டீங்க. அடுத்ததாக இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கக்கூடிய டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள் மேடைக்கு வருமாறு வருக என அன்போடு அழைக்கின்றோம். இந்த உணவு நேரத்தில் இன்னொரு உணவு விருந்துகள் கொடுக்கறதுக்கு நம்ம ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார். உண்மையாலுமே அந்த டைமிங் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நிறைய பாயிண்ட்ஸ் கொடுப்பார், கோல்டன் ரூல்ஸ் மாரி. ஸோ நம்முடைய பிரகாஷ் ஐயாவுக்கு அடுத்ததாக ஐயா அவர்கள் பேச இருக்கிறாரு. உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட. இப்போ அக்கா கேட்ட மாதிரி, சார் நான் ஒரு பரிகாரம் பண்ணிட்டேன், எனக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு வந்து மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு ஜோசியர்கிட்ட போனோம் சார், அவர் அந்த பரிகாரம் சக்ஸஸ் ஆன பற்றி சொல்ல மாட்டேங்கிறாரு. இன்றைக்கி எல்லோரும் கேட்குற ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது, ரொம்ப சாதாரணமான விஷயந்தான். ஆனால் பரிகாரத்துக்குன்னு பண்ணுற செலவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதனால தான் அவங்க ஜோதிடரை நம்புறதில்ல. ஜோதிடரை நம்பாமல் போகிற காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு பரிகாரத்துக்கு அனுப்புவோம். சார் அவர் வாழை மரத்துக்கு தாலி கட்ட சொன்னார் சார், கட்டி முடிச்சிட்டேன் சார், ஆனால் இன்னும் கல்யாணம் ஆகலை சார். சார் அவர் வந்து இந்த கோயிலில் ஒரு 1008 விளக்கு போட சொன்னார் சார், எனக்கு போட்டேன் சார், இன்னும் கல்யாணம் ஆகலை சார். சார் அவர் வந்து இந்த ஏழை குழந்தைங்களுக்கு உணவு தானம் பண்ண சொன்னார், நான் பண்ணேன் சார், கல்யாணம் ஆகலை சார். இதெல்லாம் என்ன அப்படின்னா, உங்கள் கர்மாக்களை குறைக்கிறதுக்கான பரிகாரம் தான். அதாவது 30 ஜோசியரை பார்த்து 31ஆவதா சுப மாரிமுத்து ஐயா பார்த்தனே அவனுக்கு கல்யாணம் ஆயிரும். அவருக்கு நேரம் நல்லா இருக்கா இல்லை வந்தவருக்கு நேரம் நல்லா இருக்கான்னு பார்த்தா, அவரோட ஜாதகத்தில் நேரம் நல்லா இருக்கு, யார் வந்தாலும் நடக்கும். ஐயா நம்பி யார் போனாலும் சக்ஸஸ் ஆகும். புரியுதுங்களா? இது கொஞ்சம் புதுசாக இருக்குல்ல அண்ணா, இது கொஞ்சம் புதுசாக இருக்குண்ணே. வாரலைங்க, உண்மையை சொல்கிறேன், உங்கள் டைமை சொல்கிறேன். ஏன்னா முழு சுக்கரனாக வந்திருக்காரு. மேடையில் சுக்கரன் ஏறிட்டாலே என்ன ஆகும், அந்த மேடை ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ மேடை ஜொலிக்குதா? செவ்வாய், குரு, சுக்கரன், இந்த 3 கிரகம் இங்கே நிற்கும் போது என்ன ஆகும், ஜொலிக்க தானே செய்யும், ஜொலிக்காமல் இருக்காதுல்ல. அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொரு பரிகாரமே தாந்திரிக ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த திருமண தடை இதுக்கு மெயினான இப்போ ஒரு பரிகாரமே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஒரே ஒரு கோயில் ட்ரிப்பு தான். சரி என்ன சார் ஒரே ஒரு கோயில் ட்ரிப்புன்றீங்க? ஆமாம், திருமணஞ்சேரிக்கு போகாத, திருக்கடையூர் போகாத, திருநள்ளாறு போகாத, திருப்பாம்பரம் போகாத, திருமலப்பாடி போகாத, தீன்ற பேரில் இருக்க எந்த கோயிலுக்கும் போகாத. புரியுதுங்களா? நான் ஆரம்பிக்கிற கோயிலுக்கு போங்க, கண்டிப்பாக திருமணம் ஆயிரும். நான் வரிசையில் ஆரம்பிக்கிற கோயிலுக்கு போங்க, கண்டிப்பாக திருமணமாகும். புரியுதுங்களா? நாராயண டெம்பிளுக்கு போகலாம், நடராஜர் டெம்பிளுக்கு போகலாம், புரியுங்களா, நாயகி அம்மன் கோயில் கூட போகலாம். நான் வரிசையில் ஆரம்பிக்கிற, இப்போ நஞ்சுண்டா ஈஸ்வரன் இருக்குது, இந்த மாதிரி நான் வரிசையில் ஆரம்பிக்கிற கோயில்கள் போனீங்கன்னா நடக்கும் தானே சொல்கிறோம். எதை நியூமராலஜி எப்படி பார்த்தீங்கன்னா நம்பர்ஸும் இருக்குது. இப்போ பேர் வைக்கிறான், ஐ அப்படின்ற வரிசையில் பேர் வைங்கன்னு சொல்லிடுறாங்க. ஐஸ்வர்யா, எல்லார் வாயிலும் முதல்ல வர்றது அதுதான். ஐஸ்வர்யா தவிர யாராவது டக்குன்னு அடுத்த பேர் யோசிப்பீங்களா? ஏன்னா இதை அப்போயே அந்த அம்மா ஐஸ்வர்யா ராய் வந்து டெவலப் பண்ணி விட்டாங்க அந்த பேரை. புரியுதுங்களா? இப்போ நமக்கு எது புழக்கத்தில் இருக்கோ அதுதான் முதல்ல வாயில் வரும்.
புரியுதுங்களா? இப்போ நமக்கு யார் முதல்வரோ அவர் பேர் தானே வாயில் வரும். ஜெயலலிதான்னு வருமா, கலைஞர்னு வருமா, இல்லை எம்ஜிஆர்னு வருமா, காமராஜர்னு வருமா, ஓபிஎஸ் வருமா, இல்லை எடப்பாடி வருமா? இதெல்லாம் வராது. ஸ்டாலின் முதல்வர், ஸ்டாலின் தான் முதல்வர், அப்படி தான் வரும். புரியுதுங்களா? அப்போது இந்த நான் வரிசையில் ஆரம்பிக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு மாற்றம் இருக்குது. சின்ன லெட்ரு தானே, எழுத்து தானே மாறுது. சார் நான் திருக்கடையூர் போனேன் சார், திருமணமே நடக்கலை சார். திருநள்ளாறு போனேன் சார், திருமணமே நடக்கலை சார். இந்த திருப்பைஞ்சிலி போனேன் சார், திருமணமே நடக்கலை சார். திருப்பவனம் போனேன் சார், திருமணமே நடக்கலை சார். திருநாரையூர் போனேன் சார், திருமணமே நடக்கலை சார். திருநாகேஸ்வரம் போனேன் சார், திருமணமே நடக்கலை சார். புரியுதுங்களா? கோயில்கள் பாருங்கள், மேக்சிமம் இந்த லெட்டரே பாருங்கள், டி தானே. ABCD 4ஆம் இடம், ABCD 4ஆம் இடம். அங்கேருந்து அப்படியே லெட்டர்ஸில் 7வது இடத்துல என்ன லெட்டர் வருது? என்ன வரும்? ABCD 26 இடத்துல 7வது லெட்டர் என்னங்க? G. காடோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் 7ஆம் இடம் தான் கண்டிப்பாக நமக்கு கல்யாணம் நடக்கும். புரியுதா? இதுக்கெல்லாம் கை தட்டலாம், வேணா 500 ரூபா தரவா? என்னன்னா நம்மளுடைய நம்ம வாழ்க்கையே நமக்கு நிறைய பரிகாரங்களை சொல்லி கொடுக்குது. நான் தான் சொல்லுவேன், என் நண்பர் ஒருத்தர் என்னோட சேம் லக்கணம் தான். அப்போ நான் ஒரு சாதாரண செப்பல் போட்டிருந்தார். நான் கூட்டிகிட்டு போய் 4000 ரூபாய்க்கு உட்லன் செப்பல் வாங்கி கொடுத்தேன். இப்போ ஐடியில் வேலை பார்க்குறாரு, TCS. இன்றைக்கி சொல்லுவார், மச்சான் வேலையே கிடைக்க நினச்சேன் மச்சான், என்ன மச்சான் பண்ண அப்படின்னு. ஐயோ செருப்பு காசை முதல்ல போட்டுவிடியா, நீ எனக்கு செருப்பு காசு கொடுக்காம இருக்க அப்படின்னு. ஒரு செப்பல் ஒருத்தனோட தலையெழுத்தை மாற்றும். ஒரு செப்பல் தான் என்ன பண்ணும்? ஒருத்தனோட தலையெழுத்தை மாற்றும். ஒரு கார் ஒருத்தனோட தசாபுத்தியை நடத்தும். ஒரு கார் தான் ஒருத்தனோட தசாபுத்தியை நடத்தும், தெரியுமா? ஒரு கார் வாங்குறீங்க சார், ஒரு காரு வாங்குறீங்க, இந்த வருஷம் இந்த மாதம் வாங்குறீங்க. இப்போது அந்த காருக்கு ஒரு குழந்தை பிறந்த மாதிரி, ஒரு காரு குழந்தை மாதிரி. அந்த தசாபுத்திக்கும் உங்களுக்கு செட் ஆகுதான்னு முதல்ல பாருங்கள். நல்ல நாள் பார்த்து கார் வாங்குறது முக்கியம் இல்லை சார், நல்ல திசை பார்த்து கார் வாங்கணும். அதேமாதிரி பழைய கார் எடுக்கும்போது அந்த வருடம், இப்போ 2005 மாடல் எடுக்கிறீங்க, 2010 மாடல் எடுக்கிறீங்க, 2010 நீங்கள் கஷ்டப்பட்டீங்களா, சந்தோஷமாக இருந்தீங்களான்னு முதல்ல பாருங்கள். 2010 தெருவில் பிச்சை எடுத்திருப்பீங்க, அந்த மாடல் கார் எடுத்திங்கன்னா மறுபடியும் என்ன ஆகும்? அதே நிலைமைக்கு தான் வரணும். கார் சுக்கரன் இல்லையா? உண்மையா இல்லையா அது? அப்போது பரிகாரத்தை இப்படித்தான் பார்க்கணும். நம்ம என்ன தான் உள்ளே போய் 27 நட்சத்திரத்தில் கிண்டுனாலும் இருக்கிறதா இருக்கும். எப்படி இருக்கிறதா இருக்கும்? ஐயா 27 நட்சத்திர கோயில் இருக்குது. ஐயாவோட ஆதிகால பரிகார புக்கை படித்து பார்த்தேன், சூப்பராக இருக்குது. எல்லா நட்சத்திரத்துக்கு கோயில் கொடுத்துருக்காரு, என்னென்ன கிரகம் சேர்ந்துருந்தா பரிகாரம் எல்லாமே கொடுத்துருக்காரு. அதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார். புக்கு இன்றைக்கி 5000 ரூபா அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம். அதை உருவாக்குறதுக்கு அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், எவ்வளோ நேரத்தை செலவழிச்சிருப்பார். அந்த புக்கை எழுதுகிற நேரத்தில் இவர் என்ன பண்ணியிருக்கலாம்? 10 ஜாதகம் பார்த்துருந்தா 10,000 வருமானம் வந்திருக்கும். புரியுதுங்களா? இப்படி ஒவ்வொருத்தருடைய உழைப்புன்றது ரொம்ப ஈஸியெலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம். நான் இன்றைக்கி இந்த பரிகாரம் கண்டுபிடிக்கிறேன்னா சாதாரண ஆட்டோவில் போனால் நம்ம கோர்ட்டு கேஸு தீரும். யாருக்கா தெரியுமா? அது யாருக்கா தெரியுமா? ஆட்டோவில் ஒரு நல்ல விஷயத்துக்காக கிளம்புனீங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும் சார். அது எத்தனை வீடு சார்? ஜாதகத்தில் 3ஆம் இடத்தை என்ன சார் சொல்கிறோம்? என்ன சார்? முயற்சியா? அப்போது ஆட்டோ என்ன பண்ணுது? எங்கே உங்களை ஏற்றிட்டு போக வேண்டிய இடத்துல கரெக்டாக அந்த முயற்சியை நிப்பாட்டிடுறதா, கரெக்டாக கொண்டு போய். அப்போ அந்த இடத்துல சக்ஸஸ் ஆகி வந்துடுவீங்க சார். ஒன்றும் இல்லை, ஒரு டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் நடக்குது. இந்த கேஸ் முடியணும், எந்த வாகனத்தில் போனால் முடியும்? ஆட்டோவில் போனால் முடியுமா? காரில் போனால் முடியுமா? பைக்கில் போனால் முடியுமா? இல்லை வேறு ஏதாவது டாடா ஏசி போனால் முடியுமா? ஈச்சரில் போனால் முடியுமா? லாரியில் போனால் முடியுமா? பஸ்ஸில் போனால் முடியுமா? சார் டைவர்ஸ் கேஸ் நடக்குது, நீ கோடீஸ்வரனா கூட இரு, பஸ்ஸில் ஏறினோடனே என்ன கிழிச்சு கையில் கொடுப்பான்?
பஸ்ஸில் போய் கோர்ட்டில் இறங்கணும். கிழிச்சு கையில் கொடுத்துட்டான், இந்த போ உனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு போ. இதை சொல்லி ஒருத்தருக்கு ஆயிடுச்சு. அவர் சொன்னார், சார் 5 ரூபாயில வேலையை முடிச்சிட்டீங்க சார், நான் 2000 ரூபாய்க்கு ஓலா புக் பண்ணி அங்கே போய் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்காரணும் சார். இங்கேருந்து நீங்கள் சொன்ன மாதிரி 5 ரூபாயில இருந்தால் சார் டிக்கெட்டை கையில் கிழிச்சு கொடுத்தேன், நேராக உள்ளே நடந்து போனேன், நாளைக்கு தீர்ப்புன்னு சொன்னால் வந்துட்டேன் சார், அடுத்த நாளும் பஸ்ஸில் போனேன், எனக்கு சாதகமாகவே தீர்ப்பு வந்துருச்சுன்னா. சார் நம்ம பழமையை மறந்துட்டோம், நம்ம சோம்பேறி ஆகிட்டோம். எப்போவுமே காரில் வர்றீங்கன்னா உங்கள் வீட்டு வாசலில் வந்து இறங்கக்கூடாது, தெருமுக்கில் இறங்கணும். தெருமுக்கில் இறங்கி நடந்து வந்தீங்கன்னா தான் உங்கள் செல்வம் உங்களை விட்டு போகாமல் இருக்கும். நான் என்னைக்கு காரில் போனாலும் என் தெரு வாசலில் தான் இறங்கணும், தர உள்ளே கொண்டு போய் அண்ணா நீங்கள் வந்து நிப்பாட்டிங்கன்னா நடந்து வரேன்ருவேன். புரியுதுங்களா? என்னென்னா நம்மளுடைய டிஸ்ட்ரி என்ன பண்ணணும், அந்த தெரு முக்கிலே விட்டுறணும். அதனால தான் முச்சந்தியில் போய் சுற்றி போடுவான். ஊர் முக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அங்கேருந்து பஸ் இறக்கி விடுவான், அங்கேருந்து நடந்து ஊருக்குள்ளே வருவாங்க கிராமங்களில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டு அப்படி டோரை திறந்தோன்னே காலத்துக்கு நிலவாசலில் வச்சிடணும். அந்த மாதிரி வச்சா என்ன ஆகும், மொத்தமாக நீங்கள் வெளியில் இருந்து கொண்டு வந்த நெகட்டிவ் எல்லாமே வீட்டுக்குள்ளே கொண்டே வச்சிடுறீங்க. யார் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே காலை கழுவிட்டு போகிறா? யார் வீட்டில் திண்ணை இருக்குது, யார் வீட்டில் பானை இருக்குது? இதுவுமே இல்லை சார். திண்ணை போட்டால் திருட வந்துடுவேன் சார், பானையை போட்டால் தண்ணி அடிக்கிறதுக்கு தண்ணியை ஊற்றிடுவாங்க சார். ஏன்னா இன்றைக்கி வேறு வேறு லெவலில் மாறி போயிட்டுருக்கு. ஆனால் பழமையில் மாறாமல் நம்ம ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கணும். எப்போவுமே பூஜை பண்ண போகிறீங்கல்ல, அதிகாலையில் பூஜை பண்ணணும், இல்லைனா உச்சிக்கால பூஜை பண்ணணும். இறைவனை சாயந்தர நேரத்தில் கூப்பிடவே கூடாது, பள்ளி அறைக்கு அவர் அனுப்பிச்சி வச்சிடணும், சந்தோஷமாக அவர் அனுப்பிச்சிக்கணும். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் தான் இறைவன் வேண்டுதலை கேட்பான். ஒன்றும் இல்லை, முந்தினையோட 10 பேர் சாதம் பார்க்க வர்றீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பார்ப்பார், அவ்வளோதான் முடியும். அதுக்கு மேலே அவர் வீட்டுக்கு போகணும்ல. 10 மணிக்கு போய் சாமி கும்பிட்டான்னு வைங்களேன், உலகத்திலே முதல் முட்டாள் அவன் தான். 10 மணிக்கு கடவுளை கையெடுத்து கும்பிடாத, சந்தோஷமாக அவரை பள்ளியறை பூஜைக்கு அனுப்பிச்சி வை. திருமணம் ஆகாதவர்களுக்கு சொல்கிறேன், ஆனவர்கள் சொல்ல, எப்போவுமே திருமணம் ஆகாதவர்கள் தான் நைட்டு இறைவனை பார்க்கணும். ஆனவர்கள் போய் என்ன பண்ணணும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க காலையில் பள்ளியறை விட்டு சிவன் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதனால தான் சொல்லுவான், காலையில் அரச மரத்தை சுற்றிட்டு பள்ளியறை பூஜை பார்த்துட்டு வந்துடுவான். யாருக்கு? இந்த பிள்ளை இல்லாதவங்க. அரச மரத்தை சுற்றும் போது அது மெடிக்கல் ஒரு இது தானே. அதுக்கப்புறம் நேராக எங்கே போகிறான், தெய்வம் என்ன பண்ணுறது, சந்தோஷமாக காலைல வெளியில் வரும். அப்போ பார்க்கும்போது நம்ம கேட்குற வரத்தை கொடுக்கும். முஸ்லீம் எல்லாருமே எந்த டைமை பிடிச்சிருக்காங்க சொல்லுங்கள்? 11:45 12:30. எதுக்கு அந்த டைமு? அபிஜித் முகூர்த்தமா? கரெக்டாக அந்த டைமை பிடிச்சிட்டாங்களா? ராகு போல் பிரம்மாண்டமாக இருக்காங்களா? இதுக்கெல்லாம் கை தட்டணும். எவ்வளோ? 500 ரூபா தரவா? என்ன முகுந்தன் சரியாக ட்ரைனிங் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். அப்பப்போ கை தட்டணும்ப்பா, சரிங்களா? என்னது மொத்தம் சிறப்பு டோட்டலாக பில்டிங் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும். இந்த மாதிரி எளிமையான விஷயந்தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும். நான் சோப்புலேருந்து போடுற மோதிரம் வரைக்கும் ஜாதகமாக தான் பார்க்குறேன். பெஸ்ட்டு ப்ரெஸ்ஸும் தான். அதுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்த்தா தானே சொல்ல முடியும். எனக்கு வயிறு இருக்குது சார். இல்லை, ஏன்னா ஒரு பலனை எப்படி கொடுக்கணும்னு இருக்குல்ல, ஜோதிடரே என்கிட்ட வந்தாலும் அவங்கள சக்ஸஸ் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை தான் நான் சொல்ல முடியும், இல்லைன்னா என்னால் சொல்ல முடியாது. சரி, திருமணத்தடைக்கு நம்ம இதை சொன்னோம்ல, இதை காட்டி இன்னொரு விஷயம் இருக்குது. தொழிலுக்கு என்ன சொன்னோம்? அந்த பரிகார பேராக சொல்லுங்கள். பேர் எப்படி இழுக்கணும்? லக்கணத்திலிருந்து 10ஆம் இடம், தமிழ் மாதத்தில் நடக்கக்கூடிய கோவில் திருவிழா, தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு தேரை இழுக்கணும். தேரை இழுத்து விட்டால் கண்டிப்பாக என்ன ஆகும் சார்? தேர் திரும்புறதை பார்த்தாலே வாழ்க்கையில் திருப்பம் கிடைக்குன்னு சொல்கிறான். அந்த தேரையே நீங்கள் போய் அந்த மாதத்தில் இழுத்து விடும்போது என்ன ஆகும்? உங்கள் தொழிலும் வளருமா வளராதா சார்? ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, வாழைப்பூ பரிகாரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாழைப்பூ பரிகாரம்னு ஒன்று இருக்குது சார். நம்ம வீட்டில் சின்னதாக ஒரு கலசம் வாங்கி வாழைப்பூவை அந்த கலசத்தில் வச்சு, சரிங்களா, கரெக்டாக புதன் ஓரையிலையோ அல்லது சுக்கிர ஓரையிலையோ
மகாலட்சுமி மந்திரம் சொல்லிட்டு வாங்க முன்னாடி உட்காந்து. அதான் சுக்கர வரையில் சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக செல்வ நிலை உயர்ந்துக்கிட்டே போகும். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான். இப்போ என்னுடைய புக்ஸ்லாம் இருக்குது, இனிமேல் தான் அதெல்லாம் இறக்கணும். சரிங்களா? ரொம்ப நேரம் பேசிட்டே நினைக்கிறேங்க ஐயா. என்னுடைய ஸ்ரீ செந்தூரான் ஜோதிட தாந்திரிக பயிற்சி மையத்தின் சார்பாக திருச்செங்கோட்டில் அடுத்த மாதம் 12ஆம் தேதி 2வது சனிக்கிழமை மாத கருத்தரங்கு நடைபெறுது. ஜோதிட தளபதி யூடியூப் சேனலில் லைவ். அது என்னுடைய சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. இன்னும் ஸ்மார்ட்டாக நிறைய விஷயங்கள் நான் கொடுக்க போகிறேன். அது சொல்ல பகலிலே பணம் பார்ப்பது எப்படின்னு ஒரு இதே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பகலில் 2 ஹவரில் ஷேர் மார்க்கெட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜோதிடத்தில் எப்படி காசு சம்பாதிக்கிறது, இந்த பரிகாரம் பண்ணால் அது நடக்கும். புரியுதுங்களா? இது ஜோதிடர்களுக்காக மெயினாகவே எல்லாரும் ஆளுக்கு ஒரு சிஸ்டம் கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம போகிறதுக்குள்ளே தாந்திரிகத்துக்கு ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சி வச்சுட்டு போவோமே. தாந்திரிகம் பேச இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆள் இல்லை. அவ்வளோ சீக்கிரம் எடுத்து பேசவும் முடியாது. தாந்திரிக வகுப்புன்னு ஊரே போடுவாங்க. அதெல்லாம் வகுப்பு அல்ல. என் கிளாஸில் படித்தவங்களுக்கு தான் தெரியும் என் வகுப்பு எப்படி இருக்குன்னு. புரியுதுங்களா? அப்போது என்னுடைய இந்த மாத கருத்தரங்கு கண்டிப்பாக எல்லோரும் வாங்க. கரெக்டாக 12ஆம் தேதி 7வது மாதம் 2022 சனிக்கிழமை திருச்செங்கோட்டில் நடைபெறுகிறது. என் அலைபேசி நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 967 786 1886. மாரிமுத்து ஐயாவோட ஏடிஎம் நம்பரை சொல்கிறேன். ஐயா 9677861886. சரிங்களா? 9677861886. ஆமாம். ஏன்னா இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர், என்னுடைய பாசமிகு சகோதரர், இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். முதல் மேடை கொடுத்தவர், மகரிஷியில் முதல் மேடை கொடுத்தவர். இன்றைக்கி எனக்கு இந்த பேப்பரில் பேர் போடலைனாலும் நான் வருவேனேன்னு ஃப்ளைட்டு பிடிச்சி வந்துட்டேன். காலைல 8 மணிக்கு பேசினேன், 12 மணிக்கு இங்கே ஃப்ளைட்டில் வந்து இறங்கிட்டேன். நான் ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே எடுத்துருக்கேன், இப்படியே தான் ஏறினேன். 2 ஃபோனு சட்டை பனியனோட தான். என்னென்னா வாங்கன்னாரு, வந்துடுவேண்ணே. அது எப்படி வருவீங்கன்னாரு, வந்து காட்டுறேன்னு வந்துட்டேன். எப்போவுமே அதான் தாந்திரிகம். 20 ரூபா டிக்கெட்டில் போகிறதுக்கு 500 ரூபா டிக்கெட்டில் போகிறதுக்கு வித்தியாசம் இருக்கா? இன்றைக்கி உதாரணம் அதான், தாந்திரிகத்தினுடைய உதாரணமே அதான். நான் முருகன் அல்ல விநாயகர், நான் சகாதேவன் அல்ல கிருஷ்ணர், நான் இலவச பிரிவு அல்ல காசு கட்டண சேவை. புரியுதா? இலவசமாக நிற்கினா நீ 5 மணி நேரம் நிற்கணும், கட்டண சேவையில் போனால் 5 நிமிஷத்தில் போயிடலாம். இதுதான் தாந்திரிகம். நான் தாந்திரிகத்தை பற்றி பேசினாலும் என்னை காட்டி ஜாம்பவான்லாம் இருக்காங்க. சேலத்து சிங்கம் எங்கள் பாசமிகு அண்ணன் மணிமுருகேசன் அவர்கள், அவர் தாந்திரிகத்தில் பெஸ்ட்டோ இல்லையோ மூலிகையில் பெஸ்ட்டு. குணப்படுத்த முடியாத விஷயத்தை கூட குணப்படுத்திடுவாருங்க. அதுதான் அவருடைய ஒரு டேலண்ட்டுன்னு சொல்லலாம். நானாவது பரவாயில்ல, உள்ளூர் பரிகாரம் இப்போதைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்டு. ஆதிகால பரிகாரம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா 10 நிமிஷம் சொல்லுவார் எங்கள் அண்ணன், அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. சரிங்களா? வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அன்பு சகோதரன் முகுந்தன் முரளி ஐயா அவர்களுக்கும் மற்றும் எங்கள் தமிழகத்தினுடைய ஜோதிட சூப்பர் ஸ்டார் செல்வி அண்ணன் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. என்னுடைய செந்தூரான் அறக்கட்டளை நடத்தக்கூடிய மாத கருத்தரங்குக்கு அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி நன்றி. வாழ்க வையகம், வாழ்க தாந்திரிக கலை. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் எல்லாமே. இப்பொழுது தாந்திரிக சக்கரவர்த்தி மணிமுருகேசன் ஐயா அவர்கள் பொன்னாடை போட்டி சிறப்பு செய்ய இருக்கிறார்கள். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட ஐயா நில்லுங்க, அப்படி போட்டோ மகிழ்ச்சி.